இனிதே விரும்பும் இவ்வேளையில் மாசற்ற குழந்தை இயேசுவின் நவநாள் நல்வாழ்த்துக்கள். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்கிறார் ஆண்டவர். இறையேசுவின் பிரியமானவர்களே, கடவுளின் பேரிருக்கத்தால் அருளப்பட்ட இந்த மாலை வேளையில் மகிழ்ச்சியில் இணைந்திட, இறை அன்பை அளித்திட, எளிமையின் எடுத்துக்காட்டாகவும் இறைப்பணியில் அனல் காற்றாகவும் திகழும் நம் ஆய பெருந்தகை அவர்களையும், தமது இறைஞானத்தை போதிக்க உயர்ந்த மனிதராம் நமது மண்ணில் மைந்தர் அருட்தந்தை அவர்களையும், இறைமக்கள் உங்களையும் நம் பங்கு தந்தையுடன் இணைந்து இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, பிறரன்புக்கு சிறந்ததும் முதன்மையானதுமான எடுத்துக்காட்டு இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து தான். அவர் இரக்கமும் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருந்தார். அவர் தன்னலமற்றவராக இருந்தார். தான் எதை செய்தாரோ அதையே அவற்றையே தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அவரது பிறரன்பு உணர்வை இன்றைய நற்செய்தியில் நல்ல சமாரியன் ஊமை வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். மேலும் அவர் நமக்காக மரித்த அந்த மரணக்கூடத்தில் அந்த நேரத்திலும் கூட படைவீரனுக்கு நன்மையை புரிகின்றார். இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு இருந்தார் என்கிறது விவிலியம். அவரையே நமது வாழ்வின் மையமாக கொண்டு வாழும் நாமும் தூய மனத்தவராக பிறரை வெளிப்படுத்தி வாழ்வதே கடவுளின் திருவுள்ளம் என்பதை அறிந்து பிறரிடம் பகிர, பிறருக்கு உதவ, பிறரின் நலனில் அக்கறை காட்ட தன்னலமற்ற உள்ளம் வேண்டி இத்திருப்பலியில் மகிழ்வுடன் பங்கேற்போம். பிற மனிதர்களுக்கு தேவையில் உள்ளவர்களுக்கு அருட்பணி ஆற்றுவதன் மூலமே என்ற மறை உண்மையை இந்த நாளிலே நாம் சிந்திக்கவும் அதை வைத்து ஜெபிக்கவும் இங்கு வந்திருக்கிறோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு நீங்கள் பங்கு பெற நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவா, உமது மக்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள உம்மோடு குயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அற்புத குழந்தை இயேசு தங்கள் குடும்பத்திற்கு செய்து வந்த நன்மைகளுக்கு நன்றியா நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேற குழந்தைகள் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டிய ராஜா ராணி குடும்பத்தில் ஜெயந்தி குடும்பத்தார்
அந்தோணி என்பவருக்கு விபத்தில் ஏற்பட்ட சூழலில் அவருக்கு செய்யவிருக்கிற அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்து நல்ல சுகம் கிடைக்க வேண்டும். முதல் வாசகம் முன்னரே தமக்கென்று இல்லாமல் யூத மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நோன்பிருந்து தன்னுடைய தாதிமாருடன் இணைந்து மன உறுதியுடன் ஜெபித்து அதில் வெற்றியும் அடைகின்ற எஸ்தரின் பிறர் அன்பை எடுத்து கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 12 16 வரை. எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை திருவசனங்கள் 12 16 வரை. அவரும் எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது: அனைத்து யூதர்களும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இவ்வமயம் நீ மௌனமாய் வாழா இருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதொரு இடத்தில் நின்று தோன்றும். ஆனால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர். யார் அறிவார், ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவே நீ அரசியாகி விளையாடிக்கொள்ளும். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது: சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோன்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோன்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னரிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தரின் வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. தான தர்மம் செய்பவர்கள் பணத்தையோ பொருளையோ கொடுப்பார்கள். ஆனால் எதிர்பார்ப்பின்றி நிபந்தனையின்றி இந்த உலக மீட்பிற்காக தீச்செயல்களால் அவரை துன்புறுத்திய நமது நலனுக்காக தமது ஒப்பற்ற உயிரையே கொடுத்து தியாகத்தின் பிறரன்பின் உச்சத்தை காட்டினார் இயேசு கிறிஸ்து. இதனை உணர்ந்தவர்களாக இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 9 முதல் 12 வரை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 9 முதல் 12 வரை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு
இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர்கள் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம் நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தான் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
காலங்களிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று அனைவருக்கும் வெளிப்படுத்தி சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாதாரண தன்மையின் மாட்சியார் எங்கள் அனைவரையும் என்றும் புதுப்பிக்கின்றீர். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. மனிதரின் அன்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே உரியவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கும் உடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை ஒன்று கூட்டி சேர்க்கின்றது. அந்த வர்த்தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எங்களுக்கு மறைநூலை விளக்குகிறார். அப்பத்தை பெற்று வழங்குகின்றார். உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர்தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அந்த இறுதி இரவில் இருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீரே இவரை உயிர்ப்பின் மாட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்கின்றீர் என்று இவர் மீண்டும் வருவதை உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகிறோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள நாங்கள் உமது ஆவியாரின் அன்பாற்றலால் உமது திருமகனது உடலின் உறுப்புகளாகும் என்றும் நிலையான காலத்திற்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி இத்திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஆயர் சிங்கராயர், எல்லா ஆயர்கள், அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோரும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட மக்களிடம் முழுவதோடும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவுறச் செய்தருளும். எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியர்கள். கிறிஸ்துவின் முன் மாதிரிக்கு அவர் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்தனர். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சிகளாக விளங்கச் செய்தனர். இவ்வாறு எல்லா மக்களுக்கும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் புயல் வெள்ளம் திருப்பலியிலே நினைவு கூர்ந்து செபிக்கப்படுகிற ஆன்மாக்கள் மற்றும் என் குடும்பங்களில் இறந்த அனைத்து ஆன்மாக்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவி. அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தார்கள். உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறை வாழ்வை வழங்கியர்கள். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியது. நிலையான வீட்டிற்கு வந்து சேர அவர்களுக்கு அருள்தார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமா. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருகிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வமே. வாழ்க
ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இந்த நற்கருணை திருவுணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாய் பொழிவதாக. அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் நினைத்து என்றும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தையை மனிதரை நினைத்து, சரி, நான் ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இந்த குழந்தை இயேசு எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இன்னும் மற்ற எல்லாருக்கும் அந்த ஆசிரியரை வழங்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த வெளிப்படுத்துதல் வாக்கியத்தில் இருக்கிறது. எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எப்படி என்று இந்த 3 நாட்களில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதற்கு ஒரு 2 சிறிய வழிகளை உங்கள் முன்னால் நான் சிந்தனைக்கு வைத்தேன். மனிதரை காண்போம், அருகில் செல்வோம், பரிவன்பு கொள்வோம், பணிவிடை புரிவோம். நான் சொல்றேன், திரும்பி சொல்லுங்க. மனிதரை காண்போம், அருகில் செல்வோம், பரிவன்பு கொள்வோம், பணிவிடை புரிவோம். இதுக்கு ஒரு மியூசிக் போடுங்க. நான் போயிருக்க சொன்னேன், போட்டுப்பாங்க நினைக்கிறேன். பாடும். மனிதரை காண்போம், அருகில்
இன்றைய நமது சிந்தனை. இந்த சிந்தனைக்கு ஒரு முன்னுரையாக மீண்டும் ஒரு சில கேள்விகள். இன்றைக்கு முன்னுரை எழுதியிருந்தவர்கள் திருப்பலிக்கு முன்னுரை படிச்சவங்க இன்று நான் பேச வேண்டியது ஏறக்குறைய 35% அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பாஸ் மார்க் கொடுத்துட வேண்டியதான். 35 வாங்கினா பாஸ் தான். அதுல என்ன இருந்தது? ஒரு அழகான வாக்கியம் சொல்லியிருந்தார். இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே என்ன செய்தாரோ அதையே தான் இன்று நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்ப இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே என்ன செய்தார்? போன ஞாயிற்றுக்கிழமை திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடினோம். யோவான் நாட்டிலே இயேசு ஸ்நாபகர்ல திருமுழுக்கு யோவான் கையால் ஞானஸ்தானம் பெற்றார். அந்த திருமுழுக்கு அவர் பெற்றவுடனே கரையிலிருந்து ஏறி வரும்போது தூய ஆவியின் பொழிவு அவருக்கு கொடுக்கப்பட்டது. தந்தை நீதான் என் மகன் என்ற அந்த வெளிப்படுத்துதலை அறிக்கையை செய்தார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா மார்க் நற்செய்தியில அவர் அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயாவுக்கு சென்று அங்கே காலம் நெருங்கிவிட்டது, கடவுள் அரசு வந்து விட்டது என்று போதிக்க தொடங்கினார் அப்படின்றவர். எனவே இயேசுடைய வாழ்வு ஒரு 30 ஆண்டுகள் ஒரு இளைஞர் பிறகு முழுசா அப்படியே மறைந்த வாழ்வாக இருந்தாலும் இந்த 3 ஆண்டுகளிலே இயேசுடைய முக்கியமான பணிகள் என்னென்ன? வாட் டிட் ஜீசஸ் டு? இந்த 3 ஆண்டுகளிலே இயேசு என்னென்ன பணிகளை செய்தார்? வேகமா சொல்லிடுவாங்க. மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார், போதித்தார் இறைவார்த்தையை. இறை அரசு வந்து விட்டது, இதுதான் கடவுளுடைய விருப்பம், இதுதான் கடவுள் விரும்புகிறார் என்றெல்லாம் அவர் போதித்தார். புதுமைகள் செய்தார். 3வது பாவிகளை மன்னித்தார், எல்லாரையும் அன்பு செய்தார். வேற என்னதான் இயேசு செஞ்சார்? உலகத்தில் நண்பர்களுக்கு நமக்காக அவர் என்ன செய்தார்? தன் உயிரையே தியாகம் செய்தார். எனவே என்னுடைய பார்வையிலே அந்த இயேசுவின் பணிகளை ஒரு 3 வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று போதனை, இன்னொன்று இப்ப புதுமைகள் செய்தார்னு சொன்னீங்களே, இயேசு எதற்காக புதுமைகளை செய்தார்? எனக்கு இவ்வளவு பேர் ஆட்கள் இருக்கிறது, இவ்வளவு திறமை இருக்கிறது, என்னால இதெல்லாம் முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த புதுமைகள் செய்தாரா? நம்பிக்கையை வழிமூட்ட. வேற ஏதாவது? ஒரு நோயாளியை அவர் பார்க்கிறாரு, பார்த்த உடனே அவங்களுக்கு நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், பேய் ஓட்டுதல், எதுனாலும் சரி. இந்த அவர் செய்த அந்த செயல் என்ன? செயல்கள். சிம்பிளா சொன்னா நல்லது செய்தார். ஒரு நோயாளிக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுப்பது நல்லது. ஒரு ஏழை பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஒரு நற்செயல். பேய் பிடிச்சவங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுப்பது ஒரு எந்த புதுமை வேண்டும் என்றாலும் எடுத்து. கடல் மேல இருக்கிறவங்களை காப்பாற்றுறது, உயிரோடு இறந்து போனவங்களை உயிரோடு, எல்லாமே அவர்களுக்கான ஒரு நற்செயல். டூயிங் குட், ஒரு நற்செயல் செய்தல். இதுதான் இயேசு. முதல்ல எனவே ஒரு பகுதி போதித்தல், ஒரு பகுதி நற்செயல் செய்தல், அவருடைய வாழ்வில் இன்னொரு 3வது பகுதி தியாகம் செய்தல். அந்த கடைசியில சிலுவையில மட்டும் அவர் தியாகம் செய்யறார். அது ஒரு முடிவு, அவ்வளவுதான், கிளைமேக்ஸ். ஆனா அதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை திட்டினாங்க, அவர் ஒரு பைத்தியக்காரன், நிறைய பேர் அவரை குறை, அவர் அதை பத்தி கவலைப்பட்டதில்லையே. நிறைய எல்லாத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதையெல்லாம் அப்படியே தாங்கிட்டார், தியாகம் செய்தார். எனவே அதனுடைய விளைவுதான் கடைசியில அன்பு செய்தார் என்றெல்லாம் சொன்னீங்களே, அதனுடைய விளைவுதான் அவர். எனவே 3 காரியங்களை அவர் செய்தார். ஒன்று போதித்தார், 2வது எல்லாருக்கும் நன்மை செய்தார், 3வது அவர் தன்னையே தியாகம் செய்தார். சிறு சிறு தியாகங்களிலிருந்து கடைசியில சிலுவை ஆகிய பெரிய தியாகம் வரைக்கும் தியாகம் செய்தார். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் அந்த 2வது பகுதி, நன்மைகள் செய்தார். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே
திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசுவை பற்றி இந்த திருத்தூதர் பணி எழுதுகின்ற லூக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போடுறார். யார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாக்கியத்தை அழகாக சொல்லுகின்றார். யாராவது பணி கடவுள் அவரோடு இருந்ததால், இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, கடவுள் அவரோடு இருந்ததால் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனார். எங்க ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, ஒரு வாரத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு காலத்துல மட்டும் இல்ல, கடவுளின் ஆற்றல், கடவுள் அவரோடு இருந்ததால் அவர் சென்ற இடமெல்லாம், அது கலிலேயாவுக்கு போனாலும் சரி, யூதேயாவுக்கு போனாலும் சரி, அந்த ஆலயத்திற்குள் இருந்தாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல இருந்தாலும் சரி, சென்ற இடமெல்லாம். நண்பர்களே, இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. இயேசு பத்தி உனக்கு என்ன தெரியும், இயேசு பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவர் சிலுவையில இருக்காங்க, உயிர் விட்டாருன்னா நல்ல வார்த்தை தான். ஆனால் அவரை பற்றி ஒரு மாரல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா, அவரை பற்றி ஒரு குவாலிட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான். யார் இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து என்பவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே போனார். He was doing good everywhere and at any time. அந்த 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இயேசுடைய ஒரு நாள் வாழ்க்கை எடுத்து பாருங்களேன். மார்க் செய்தியில 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த அவருடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வரும். அந்த சாப்டர் முழுசு நம்ம படிக்க போறதில்ல, எடுத்து கண்ணு முன்னால வச்சுக்கணும். காலையில அதிகாலையில் அவர் எழுந்த உடனே என்ன பண்றாரு? ஜெபக்கூடத்துக்கு போறார். ஜெபக்கூடத்தில் அவர் போதிக்கிறார். எனவே போதித்தல் அவருடைய, அன்னைக்கு அவருக்கு இறைவார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது அப்படின்ற இறைவார்த்தை எடுத்து படிச்சுட்டு அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த மக்கள் எல்லாம் என்ன இவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்கிறாரே அப்படின்னு வியந்து நிற்கிறாங்க. எனவே போதிக்கும் பணி முடிஞ்சது. அதோட அந்த இதுல அவர் போயிட்டாரா? போறதுனால ஒண்ணு நடக்குதுங்க. என்ன நடக்குது? இந்த பகுதி கண்டுபிடிச்சுங்களா இல்லையா? போறதுனால என்ன நடக்குதுங்க? அந்த ஜெபக்கூடத்திலே பேய் பிடித்த ஒருவன் இருக்கிறான். நேற்று இங்க ஒருத்தர் இந்த வாஸ்து நினைக்கிறேன் அந்த பகுதி. எனவே அந்த பேய் பிடித்தவனை பார்த்த உடனே இயேசு அந்த பேயை அதட்டி இருந்து வெளியேறு என்று சொல்லி அந்த பேயை ஓட்டினார். இது இயேசு செய்த காலங்கால போதிக்கும் பணி, எங்கே நன்மை செய்யும் பணி. ஏன் இதை நன்மை செய்யும் பணி சொல்றோம்? நன்மை இயேசு செய்த எல்லா நன்மைகளுமே தீமைக்கு எதிரான செயல்பாடு. அதனால இதை நன்மை சொல்றோம். இங்கே சாத்தான் என்பவன் தீமையினுடைய ஒட்டுமொத்தம். எனவே சாத்தானை விரட்டுவது ஒரு தீமைக்கு எதிரான ஒரு செயல், நல்ல செயல். அதே போல நோய் என்பது ஒரு தீமை, பசி என்பது ஒரு தீமை, சாவு என்பது ஒரு தீமை, அல்லது ஊனமாக இருப்பது என்பது ஒரு தீமை. அந்த தீமைகளிலிருந்து ஒருவரை விடுவிப்பது என்பது நற்செயல். இட்ஸ் a good deed, நற்செயல். அப்ப இயேசு என்ன செய்யறாரு? முதல்ல போதிக்கிறாரு. அதே அந்த ஆலயத்திலேயே, அந்த ஜெபக்கூடத்திலேயே அந்த நற்செயலும் செய்கிறார். சரி, ஆலயம் முடிஞ்சது. அடுத்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அங்கிருந்து அவர் எங்க போறாரு? சீமோனுடைய வீட்டுக்கு போறார். ஒரு நண்பர்களை தேடி, காலப்பையிலிருந்து நம்ம வெளியே போகும்போது அப்படியே ஒரு பக்கத்து வீட்டுல பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போறோம்ல, அந்த மாதிரி அவர் ஒரு சீமோனுடைய வீட்டுக்கு போறார். அந்த சீமோனுடைய வீட்டுல அந்த சீமோனுடைய மாமியாருக்கு என்ன ஆயிடுச்சு? காய்ச்சல் வருது. இயேசு போன உடனே அவர் சொன்னார், அம்மையாருக்கு காய்ச்சல் அப்படின்னு. உடனே அவர் போய் அவருடைய கைகளை தொட்டு அந்த காய்ச்சலில் இருந்து அவரை குணப்படுத்தினார். பாருங்க, ஆலயத்திலும் அவர் நன்மை செய்தார், வீடுகளுக்கு சென்று அங்கும் நற்செயல் செய்கிறார். ஏறக்குறைய 9 மணி 10 மணி ஆயிரம். அங்கிருந்து அவர் புறப்பட்டு எங்க போறாரு? அந்த நகரத்தினுடைய நுழைவாயில், சிட்டி கேட் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கிற நகரத்துக்கெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய வாயில்.
அந்த ஊரினுடைய நுழைவாயில தான் எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். அங்கதான் சந்தை இருக்கும், அங்கதான் மார்க்கெட் இருக்கும், அங்கதான் மக்கள் கூடி உட்கார்ந்து பேசுவாங்க, அங்கதான் பஞ்சாயத்து பண்றது இருக்கும், எல்லாம் நடக்கும். அந்த இடத்துக்கு அப்படின்னா ஒரு பொது இடத்துக்கு, பப்ளிக் பிளேஸ். இதெல்லாம் பப்ளிக் எல்லாம் வேணாம், அரசியல் எனக்கு வேணாம், வியாபாரம் எனக்கு வேணாம்னு சொல்லல. அங்கேயும் போய் நின்று ஒவ்வொருத்தருக்கையும் என்னென்ன வியாபாரிகள் அநியாயம் பண்றாங்களா தடுமைக்கிறாங்க, இப்படி பண்ணாங்க, நீதி அந்த பஞ்சாயத்து பேசுறதுல அநியாயமா தீர்ப்பு சொல்றாங்களா, இல்ல இல்ல இந்த மாதிரி செய்யாதீங்க. அதே போல அங்கேயும் மாலை அப்படியே நடந்துட்டே மாலை ஆனதும் அதே இடத்துல பைபிள்ல படிச்சீங்கன்னா நோயுற்றோர் தங்கள் நோயுற்றோர் எல்லாரையும் கொண்டு வந்தார், குழந்தைகள் பெரியவர்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர் கரங்களை வைத்து அவர்களை நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும், ரெண்டு வார்த்தை வரும் அந்த பைபிள்ல படிச்சீங்கன்னா, நோய்களில் இருந்தும் பிணிகளில் இருந்தும் குணமாக்கும். அப்படின்னா நோய் என்பது உடல் சம்பந்தப்பட்டது, பிணிகள் அப்படின்றது மனக்கவலை, பண பிரச்சனை, பொருளாதார சிக்கல்கள், இது எல்லாமே. எனவே இயேசு என்ன செய்தார்? போதித்தார், நன்மை செய்தார் மக்களுக்கு. மாலை நேரம் ஆனது, எல்லாம் முடிஞ்சிச்சு, இருட்டாயிடுச்சு. மாலை ஆனதும் அவர் தனிமையாக பாலைவனத்திற்கு சென்று இரவெல்லாம் தந்தையோடு தனி ஜெபத்தில் ஈடுபட்டிருந்தார். இரவு முழுவதும் அவர் ஜெபம். தூங்கினாரா இல்லையா தெரியாது, ஒருவேளை ஜெபத்திலேயே தூங்கினாலும் தூங்கியிருக்கும். எனவே அவர் ஜெபத்தில் மீண்டும் காலையான உடனே அந்த ஜெபம் போட்டு, இப்படிதான் அவருடைய ஒரு நாள் லைஃப் ஓடிட்டே, டெய்லி லைஃப். அப்ப அந்த டெய்லி லைஃப்ல நம்ம என்ன பார்க்கணும்? போதித்தார், நன்மை செய்தார், ஜெபம் செய்தார். நண்பர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது இதுதான். கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவித்தல், நன்மை செய்தல். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அதிகமா பார்த்துட்டோம். இந்த பள்ளி விரும்புகிற பாடுவோமா, மனிதரை காண்போம், அருகில் செல்வோம், பரிவர்த்து கொள்வோம், பணிவிடை புரிவோம். இந்த பிறருக்கு பணிவிடை செய்தல், பிறருக்கு உதவி செய்தல் என்பது இயேசுனுடைய தன்மையாக இருந்தது. அதனால்தான் அவர் என்ன சொல்கின்றார்? நான் பணிவிடை பெற அன்று, நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எல்லாரும் வந்து சேவகம் பண்ணுங்க, பணிவிடை புரியுங்க, பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன். அதனுடைய உச்சக்கட்ட அடையாளமாகத்தான் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி, ஏன்னா பாதம் கழுவுறது வந்து ஒரு அடிமையினுடைய வேலை. வீட்டுக்குள்ள வரும்போது அவங்களுடைய பாதங்களை கழுவி வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றது அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுடைய வேலை. வழக்கமா வீட்டு ஓனர் அதை செய்ய மாட்டாங்க, வேலைக்காரன் செய்யும். இயேசு என்ன செய்கிறார்? அந்த வேலையை நான் செய்கிறேன், உங்கள் பாதங்களை கழுவி. ஆண்டவரும் போதகருமாகிய நான் முடியும். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள். அதுதான் இயேசுவுடைய போதனை. எனவே இந்த பிறருக்கு பணிவிடை செய்வது, பிறருடைய தேவைகளில் நாம் அக்கறை காட்டுவது என்பது மிக மிக முக்கியமானது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். முதலில் இந்த வசனத்தை நல்லா பாருங்க, கேள்வி போல வச்சு. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றை பற்றி அல்ல, பிறரை சார்ந்தவற்றை பற்றி அக்கறை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள்
இந்த 16 மணி நேரத்துல நம்ம பத்தி நானு, என் வீடு, என் குழந்தை, என் குடும்பம் அப்படின்னு எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், அடுத்தவங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் நினைக்கிறோம். இது ரெண்டுல எது அதிகம் சொல்லுங்க? நானு, என்னுடைய வேலை, என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில் அப்படின்னு அது கட்டாயமா அதை நாம் நினைச்சு ஆகணும். அதை பத்தி கேர் பண்ணணும், அதை பத்தி நாம் தரிசனையா இருக்கணும். அது அதிக நேரம் எடுத்துக்கிறா நம்முடைய வாழ்க்கையில. இல்ல அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களா, மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா அப்படின்னு நினைக்கிறது அடுத்தவர்களை பற்றி அக்கறை கொள்கிறது. இப்ப இந்த இப்ப அந்த வசனத்தை திரும்பி படிங்க. மற்றவர்களை அதே வசனம், நீங்கள் யாவரும் பாருங்க, இதுல யாருக்கும் எக்ஸெப்ஷன் கிடையாது. அதை யாராவது பெரியவங்க செய்வாங்க, அல்லது ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்வாங்க. நாங்கெல்லாம் சாதாரண கிறிஸ்தவங்க, எங்களெல்லாம் அப்படி முடியாதுன்னு சொல்றதுக்கே வாய்ப்பு கிடையாது. யாவரும் ஆல் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, உங்களை சார்ந்தவற்றில் அல்ல. இப்பதான் சொல்லணும். இப்ப நம்மை பற்றி சார்ந்த டைம் கணக்கு சொல்ல போகலாம். இந்த 16 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நம்மளை பத்தியே நினைக்கிறோம், எத்தனை மணி நேரம் அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறோம்? யாராவது 2-3 பேர் சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. எத்தனை மணி நேரம் நம்ம பத்தியே நினைக்கிறோம், எத்தனை மணி நேரம் அடுத்தவங்களை பத்தி நம்ம அக்கறையா நினைக்கிறோம்? என்ன கேள்வி புரியுதா இல்ல புரியலையா? திருப்பி சொல்றாங்க, பதில் வரலாம் திருப்பி சொல்லுங்க. ஒரு உங்களுக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஓய்வு தூக்கம் போக மீதி இருக்கிற 16 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நான் எனது குடும்பம், எனது தொழில் அப்படின்னு நினைக்கிறேன்? எத்தனை மணி நேரம் அல்லது எவ்வளவு நேரம் அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறேன்? இதுக்கு எத்தனை மணி நேரம், அதுக்கு எத்தனை மணி நேரம்? திருப்பி பதில் சொல்லுவாங்க. ஏங்க பதில் வர மாட்டேங்குது? அது காரணமாக சொல்லுங்க. ஏன் பதில் வர மாட்டேங்குது? சரி, கொஞ்சம் ஜென்ரலா போகும். நம்மளை பத்தி நினைக்கிறது அதிக நேரமா அல்லது அடுத்தவங்களை பத்தி நினைக்கிறது அதிக நேரமா? இதுக்காவது பதில் தான். நம்மளை பத்தி நினைக்கிறது தான் அதிக நேரம் அப்படின்னு சரியா எல்லாருமே. ஆனா திருப்பி படிக்காது. நீங்கள் அனைவரும் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொண்டவர்களாக இருங்கள். தலையில அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த வசனம்? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொண்டவர்களாக இருங்கள். ஏன் அப்படின்னா இந்த 5வது வசனத்துல ஒரு வாக்கியம் வருது பாருங்க. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே, கிறிஸ்து இயேசுவை பாருங்க, நோக்குங்க. அவருக்கு என்ன மனநிலை இருந்தது? அதான் முன்ன வசனம். நம்மை பற்றி, என்னை பற்றி, நானே, எனது, என் பிரச்சனை என்று அக்கறை கொள்வதை விட அடுத்தவர்கள், மற்றவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகளிலேயே அதிக கவனம் செலுத்துதல். இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. இப்ப 2 சேர்த்து படிங்க. நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொண்டவர்களாக இருங்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை. ஏன்னா அவர் அப்படிதான் செஞ்சாரு. அதனால இந்த மனநிலையே உங்களில் ஒவ்வொருவரிலும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலையே 5வது வசனம் உங்களிலும் இருப்பதாக. என்ன மனநிலை? நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றில் அக்கறையிலேயே நீங்கள் அக்கறை கொண்டிருங்கள். நண்பர்களே, இதுதான் கிறிஸ்தவம். சகோதர
அன்பை செய்வதுதான் குழந்தை இயேசு என்னிடம் கேட்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோள். ஜெபம் செய்வது எல்லாம் கூட அதனோடு கலந்ததுதான். ஒரே வேண்டுகோள், பிற கடவுளுக்கு அன்பு செய், பிறருக்கு அன்பு செய், அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வது. இதை நான் செய்ய முயற்சி செய்யும் போது அடுத்தவர்கள், என் வீட்டில் இருப்பவர்கள், என்னை சுற்றி இருப்பவர்கள், மற்றவர்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னால், இவனுக்கு பித்து பிடித்து விட்டது, இவனுக்கு புத்தி கெட்டு போச்சு என்று சொன்னால், அதனால் எனக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டால் நான் பயப்பட மாட்டேன். ஒரு முன்னக்காக ஒரு பைத்தியக்காரனாக பவுலடியார் கொலோசியர் திருமுகத்திலே இப்படித்தான் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்கான ஒரு பைத்தியக்காரன் என்று. அப்படிப்பட்ட நான் ஒரு இயேசுவுக்கான ஒரு பைத்தியக்காரனாகவே வாழ ஆண்டவரை இந்த நேரத்திலே நான் முடிவு செய்கிறேன். அனைவரும் மன்னித்து நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்று நான் சிந்திக்க இந்த கருத்து, கடவுளை மகிமைப்படுத்துவது என்பது, குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவது என்பது பூக்கள் வைப்பதாலும், மாலை கொள்வதாலும், மெழுகுவர்த்தி வைப்பதாலும் மட்டுமல்ல. அது ஒரு சிறிய செயல், அவ்வளவுதான். ஆனால் முக்கியமான நிபந்தனை, அந்த திருமுகத்தினுடைய அந்த வார்த்தை உங்களை மனப்பாடம் செய்ய சொல்லி, நீங்கள் உங்கள் மீது அக்கறை செலுத்துவது அல்ல, அடுத்தவர்கள் மீது அக்கறை செலுத்துங்கள். அதிகமாக இந்த வார்த்தையை நினைவில் கொள்வோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த வார்த்தையை திரும்ப படித்து பாருங்கள். திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதுதான் கிறிஸ்துவின் மனங்கள், இதைதான் அவர் செய்தார், அதையேதான் நானும் செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் இந்த எங்களுக்கு இந்த வேதத்தை எவ்வளவு முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கின்றீர். உமக்கு தங்குவதற்கு ஒரு வீடு கிடையாது. 3 ஆண்டுகள் தேர்விலே நீ படுத்திருந்தேன். யாராவது வீட்டுக்கு அழைத்தால் அவர்கள் வீட்டிலே நீ தங்கி சாப்பிட்டேன். உனக்கு ஒரு வீடு கிடையாது, நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பாடு போட ஆள் கிடையாது, எங்கிருந்து என்றே தெரியாது. அந்த 3 ஆண்டுகளும் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை நீ மேற்கொண்டு, ஆண்டவரே, இதை நான் பின்பற்ற விரும்புகிறேன். அதுக்காக வீட்டை விட்டு நான் வெளியே ஓட வேண்டும் என்று சொல்லவில்லை. இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு எந்த அளவுக்கு அதிகமாக இந்த கிறிஸ்துவின் மனநிலையை நாம் கொண்டு வர முடியும் என்பதுதான் இப்போது கேள்வி. ஆண்டவரிடம் நீங்கள் பேசுங்கள். ஒரு 3-4 பேர் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே இருந்து சத்தமாக ஜெபிக்க இப்போது உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தருகிறேன். நீண்ட ஜெபம் வேண்டாம். ஒரு 2-3 வாக்கியங்களிலே இந்த இறைவார்த்தையை கேட்ட பிற்பாடு அந்த டயக்ராம் கொஞ்சம் வேண்டாம். யாராவது ஒரு 2-3-4 பேர் இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு ஆண்டவர் இயேசுவுக்கு நேரடியாக நற்கருணை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஜெபியுங்கள். இது உங்கள் நேரம். அளவற்ற அன்மையாலே எங்களை தேடி வந்தீர்கள். நல்ல சமாரியனாக எங்களை தேடி வந்தீர்கள். பாவத்தினால் நாங்கள் காயப்பட்டிருந்த எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அன்பை பொழிந்திருக்கிறீர்கள். நாங்கள் செய்ய வேண்டிய செயல்களை எங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காண்பித்திருக்கிறீர்கள். பிறரன்பு செயல்களை எங்களுக்கு ஆழமாக சொல்லியிருக்கிறது. அளவற்ற அன்பு எங்களுக்காக கல்வாரியின் சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவை சொல்லிலும் செயலிலும் எங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இனிவரும் காலங்களில் ஆண்டவரே, உமது அன்பின் செயல்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கற்றுத்தருகிறோம். செய்த பகுதியை பார்ப்போம். மனிதரை காண்போம், அருகில் செய்வோம், பரிவந்து கொள்வோம், பணிவிடை புரிவோம். சாட்சிகளாக வாழ இந்த நாளிலே
உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம். நீர் இறங்குவீராக. எங்களை ஏங்கிக் கொண்டவரே, தாங்கிக் கொண்டவரே, சுமந்து கொண்டவரே, இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த வசனத்துக்காக உதவி கொடுத்த வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன் என்பதை இந்த நாளிலே உணர்த்திய மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உயர்த்துகிறோம். மனிதரை காணோம், அருகில் செல்வோம், பரிவந்து கொள்வோம், பணிவிடை புரிவோம். நீர் 100% மனிதனாகவும் 100% கடவுளுமாகவும் இருந்தீரானவரே. நீர் எதையும் சொல்ல மட்டுமில்லை, எல்லாவற்றையுமே நீர் செய்தீர். நீர் இந்த 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே நீர் வெளிப்புறமாக நீர் வாழ்ந்த பொழுது நன்மை செய்தவராகவே சுற்றித் திரிந்தீர் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகில் எழுதி வாசிக்கிற வெறும் அந்த விவிலியம் வாசிப்பதற்கு மட்டும்